சீர்மையை ஊடுருவ குலைக்க நமக்கு எந்த அருகதையும் இல்லை. இதை உணர்ந்து கொண்டால் மனித குலம் நிச்சயமாக இந்த கேவட்டிக் கண்டிஷன் குழப்பமான சூழ்நிலைக்கு மனிதனம் வரவே முடியாது. எதை எடுத்து பார்த்தாலும் அதுல ஒரு சீர்மை. ஒரு வித்தை எடுத்து போட்டா உடனே மரமாகுமா? ஆகாது. அதுல ஒரு ஒழுங்கமைப்பு, ஒரு சீர்மை. இப்படி உலகத்துல எதை எடுத்து பார்த்தாலும் சீர்மை. அதுதான் சாமி சொல்ற போது சீர்திருத்தம் என்று சொல்கிறார். எப்போதும் மனித வாழ்வில் சீர்திருத்தம் வேண்டும். சீர்மையை குலைக்கக்கூடிய வகையிலே மனித இனம் வந்துவிட்டது. மனிதன் இறையை பற்றி தெரிந்து கொள்ற போது, அது செயல்படும் திறத்தை தெரிந்து கொள்ற போது, துல்லிய சமாதான சீர்மை என்ற ஒரு உண்மைக்கு அவன் வந்துடுற போது, அந்த சீர்மையை நான் குலைத்தேனா நான் தான் துன்பத்தை சிரிக்கிறதுக்கு முன்னாடி அது மேல நொறுக்கு தீனி போட்டா யாருடைய செயல்ல நான் குறுக்கெடுக்கிறேன்? இறைவனுடைய செயல்ல. இறைவன் வல்லவனா நான் வல்லவனா? நான் என்ற இந்த சிற்றறிவு இறைநிலை தான். அப்போ அந்த செயல்ல குறுக்கிடுற போது விளைவு துன்பம் தான். மனிதன் துன்பத்தை இவன் தான் ஆக்கிக்கிறான். தெய்வம் எந்த இடத்துலயும் வைக்கல. எல்லாவற்றிலும் எங்கும் நிறைந்துள்ளது. அனுபவத்திற்கு இன்பத்தின் அளவு முறை மாறும் போது ஏற்படும் ஒரு பொருத்தமில்லான நிகழ்ச்சியே தான் இன்பத்தின் மறுபெயராம் துன்பமாயும் இவ்விரண்டும் அறிவின் அலைகளாயும் இருக்க கண்டேன். வல்ல இந்த பொருளை தான் பயணத்தை எடுத்துக்கொண்டு வர்ற போது வகை வகையாக உயிரினங்களை தோற்றுவித்தது. மனிதனையும் அதுதான் மனிதனாக அதுதான் வந்தது, ஆளுவதும் அதுதான் வருகிறது. அப்படி அந்த இறைநிலை எடுத்துக்கொண்ட அந்த பயணம் எப்பொழுது செம்மைப்பட்டு முழுமை பெறும்னா, அதன் இயக்கத்தை சீர்மையை குலைக்காமல் நாம் வாழுகின்ற பொழுது அங்கே தூய்மை பெற முடியும். அப்ப தூய்மை பெற்றால்தான் முழுமை பெற முடியும். தூய்மை எப்ப கிடைக்கும்னா சீர்மை குலைக்காமல் வாழ்கின்ற ஒரு நிலைக்கு மனிதன் வந்து விட்டா நிச்சயமா மனிதன் தூய்மை பெற முடியும். வந்த நோக்கம் ஈடேறும். இதை விட வேற வழியே இல்லை. அதுதான் விஞ்ஞானம் வெகுவாக வளர்ந்து விட்ட காலத்தில் விஞ்ஞானமே சிறந்ததென ஏற்ப ஒரு காலம் வேண்டும் என்று மகிழ்ச்சி நினைந்தவாறு இது கல்வி நிலையிலே செல்ல வேண்டும் மற்றும் பெரியவர்களுக்கு செல்ல வேண்டும். ஆலயங்கள் எல்லாம் அறிவு திருக்கோயில்களாக மலர 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 எல்லா இடத்திலும் அந்த தெய்வம் தாங்கிற மெய்யுணர்வு வந்துவிடும். அன்பு கருணையை ஆட்சி செய்கின்ற ஒரு நல்லுலகமாக. இதை விட சொர்க்கம் என்ன இருக்கிறது? சொர்க்கங்கிறதே விரிந்த ஸ்வர் பிளஸ் ஆகும். தெய்வத்தை பற்றி தெரிந்து கொண்டு விட்டா தானாக திருந்திய வாழ்க்கை வர்ற போது துன்பம் இருக்குமா இருக்க. துன்பம் இல்லாத ஒரு நிலை எதுன்னா இன்பம். திகட்டாத இன்பமாக இருப்பதுதான் பேரின்பம் என்று சொல்லுகின்றோம். இது அடையக்கூடிய ஒன்றுதான். வேண்டியது கடவுளை உணர்ந்த வகையிலே விரிந்து நிற்க, விரிந்த வகையிலே திருத்திக் கொள்ள, திருந்திய வகையிலே உலகம் செய்யும் என்று கூறி இந்த விளக்கத்தை இதோடு நிறைவு செய்து கொள்கின்றேன். இந்த வாய்ப்பினை நல்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக விளக்க உதவிய குருவிரான் அவர்களை நிறைவேற்றேன். வாழ்க வளம் தருவாள். நான் யார் என்பது குறித்து சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற விளக்கம், அருட்தந்தை அவர்கள் கொடுத்திருக்கிற விஞ்ஞான விளக்கம் அனைத்தையும் தெளிவாக விளங்கிக் கொண்டோம். நான் அறிவு சுரூபம். நேற்று டாக்டர் லட்சுமண ஐயா அவர்கள் மிக அற்புதமாக அந்த அறிவின் பயணத்தை மிக அற்புதமாக விளக்கினார்கள் விஞ்ஞான ரீதியாக. நான் அறிவு சுரூபம் என்று விளங்கிக் கொண்டதோடு மனிதனுடைய சிறப்பே, மனித பிறப்பின் சிறப்பே நம்மிடத்தில் இருக்கின்ற பகுத்தறியும் ஆற்றல் அறிவு என்று பார்த்தோம். பகுத்துணர்வில் பகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தும். பகுத்து பார்ப்பது
விவேகம் என்று சமஸ்கிருதத்தில் சொல்றது மனிதனுக்கு மட்டும் இருக்கின்ற சிறப்பு. அதனால்தான் மனிதன் சிறப்பு மிக்கவன் என்று சொல்லப்படுகிறது என்று பார்த்தோம். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால நம்ம என்ன பயன்? அதுதான் இப்ப நம்ம இங்க கன்க்ளூட் பண்ணோம்னா, நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் இந்த பகுத்தறியும் அறிவை பயன்படுத்தி வாழ வேண்டும். இதை பேசலாமா பேசக்கூடாதா, இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, இது தர்மத்துக்கு உட்பட்டதா அல்லது அதர்மத்தானதா, எவ்வொரு ஆக்ஷன் பேசுறதுக்கு முன்னாண்ட அந்த விளைவறிந்து செயலாற்றும் விழிப்பு நிலை என்று நம்முடைய குருபுரான் சொன்னது தெய்வீக வார்த்தை. செயலை செஞ்சிட்ட பிறகு விளைவை அனுபவித்து தீர வேண்டும். அதனால நம்ம இப்ப என்ன, இந்த பகுத்தறியும் ஆற்றல் நம்முடைய வாழ்க்கையை பயனுள்ளதாக இருக்க வேண்டும். இது வரைக்கும் தெரிஞ்சதுல அறிவு சொரூபம், அந்த அறிவு மனிதனிடத்திலே விசேஷமாக விவேகமாக பகுத்தறியும் ஆற்றலாக இருக்கிறது. அதை பயன்படுத்த வேண்டும். இந்த அறிவை உணர்ந்தால் அடுத்தபடியா நாம பார்த்தது பக்தி யோகத்தில் அறிவை உணர்ந்தால் அன்பு மலரும். அன்பு தேவை. அருட்தந்தை அவர்கள் குறிப்பிடுவார்கள், உணர்ந்தது சிவம். சொல்லுங்க. இப்ப நாம பேசுறது எல்லாம் உங்களுக்கு தெரியும். அத ஒண்ணு கொஞ்சம் மறந்து இருப்போம். அதனாலதான் நாங்கெல்லாம் குஷியா பேசுறோம். மறந்துட்டு இருப்பீங்க நம்பிக்கை. தெரிஞ்சதையே பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டம். எல்லாம் அடியோட மறக்கல, கொஞ்சம் ஞாபகம். அதனால கேட்டதை டப்பு டப்புன்னு சொல்றேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. லட்சுமண ஐயா நல்லா மிக சுவாமியோட பாட்டை பாடுற போது அதுல சில பேர் அதை எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப எவ்வளவு தூரம் நீங்க மனவள கலைஞர்களுடைய மதிப்பு எனக்கு ரொம்ப ஜாஸ்தியா தெரியும். அதனால இப்ப நாம எங்க வர்றோம்னா, அறிவை பயன்படுத்தி வாழ வேண்டும். புத்தி இருக்கு. மனதுக்கு நேரடியா கமாண்ட் கொடுக்கிறது புத்தி தான். அற்புதம் அதெல்லாம். இப்ப ரெண்டாவது இன்னொன்னு, அன்பை பெருக்கி அன்பை பகிர்ந்து அன்போடு வாழ வேண்டும். நம்ம கன்க்ளூட் இது வரைக்கும் பேசுனதுல அன்பை நாம் வளர்க்க வேண்டும். ஒரு மகான் அற்புதமாக குறிப்பிடுகிறார், இறைவன் மீது அன்பு எப்பொழுது வரும் என்றால், இறைவனை பற்றிய அறிவு வளர வளர அன்பு வளரும். அன்பு வளர்ந்தால் அறிவு வளரும். ஞானத்தையும் அன்பையும் பிரிக்க முடியாது. ஒருத்தர் பத்தி நம்ம ஒண்ணும் தெரியலன்னா அவர் மேல அன்பு வராது. அவரை பத்தி தெரிய 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 அவருடைய சிறப்பு தெரிய அவர் மேல பிரிய வரும் அப்படின்னு விளக்குகிறார். அது சரியாத்தான் இருக்கு. ஒரு ரோட்ல எத்தனையோ பேர் போறாங்க, நமக்கு அன்புனா அவங்கள பத்தி கொஞ்சம் தெரிஞ்சா வெறுப்பும் வரும். ஏன்னா அவங்கள பத்தி நமக்கு பிடிக்காது இருந்ததுன்னா, அப்ப நமக்கு ஒருவரை பற்றிய அறிவு வளர வளர, அப்ப நம்மை பற்றிய அறிவு வளர வளர நமக்கு அன்பு இயற்கையாக வளரும். இதெல்லாம் சத்திய வாக்கு, வேத வாக்கு, வேதாத்திரி மகர்ஷி வாக்கு. அப்ப என்ன, நம்ம இரண்டாவது கருத்து என்னங்க, அறிவை பகுத்தறியும் அறிவை பயன்படுத்தி வாழ வேண்டும். அன்பை பெருக்கி அன்பை பகிர்ந்து அன்போடு வாழ வேண்டும். இன்பமாக வாழ வேண்டும். அன்பு என்பது தெய்வீக நற்பண்புகளின் தலைவன். அன்புதான் இன்ப ஊற்று. அக்கா பாடுனாங்களே, அன்புதான் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவன். அப்ப நாமெல்லாம் என்ன, இறை உணர்வு பெற பெற அன்பு ஊற்றெடுக்க வேண்டும், ஊற்றெடுக்கும். மூணாவது என்ன பார்ப்போம், அதுதான் இப்ப இதுதான் நான் இன்னைக்கு பெரியார சொன்னாங்க, நீங்க நாளைக்கு
கன்க்ளூடு ஸ்பீச் பண்ணுங்க. இப்ப வர்றவோ சொன்னாரு, நான் பண்ண மாட்டேன், போற மூடுல அதிகமா பேசக்கூடாது, நாளைக்கு 8 மணிக்கு டிஃபன், அப்ப போய் 7:45 ஆரம்பிச்சு நான் கன்க்ளூடு ஸ்பீச் தான், அது சரியா இருக்காது. அதனால நான் சொல்லிட்டு ஒரு சொற்பொழிவுக்கு நிகழ்ச்சி ஒரு இது பண்றதுன்னா அதை ரீகால் பண்ணி பேசுற மெத்தட் நம்ம பல மகான்களிடமிருந்து கத்துக்கிட்டேன். இப்ப நாம முதல்ல பேசுன அன்னைக்கு பேசுறது இப்ப மறந்துட்டேன். எப்படி நானும் மறக்கக்கூடாது, நீங்களும் மறக்கூடாதுன்னு திருப்பி சொல்றேன். இப்ப நம்ம 2வது என்ன பண்ணணுங்க, அன்பை பெருக்கி இன்பம். 3வது முதல்ல இன்னைக்கு சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, இந்த பகுத்தறியும் அறிவு நம் அனைவருக்கும் இருந்தாலும் கூட நம்மிடத்திலே இருக்கின்ற விருப்பு வெறுப்புகளினால் நாம் ஒன்னா ஒருத்தர் விரும்புவோம், இல்லாட்டி வெறுப்போம். இது நீங்க நிறைய நான் எத்தனை தடவை சொல்லியிருப்பேன். அதுக்கு ஒரு பேசினார், உதாரணம் சொன்னார். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு உதாரணம் சொன்னார். இயற்கையாகவே நமக்கு விருப்பு, ஒரு குழம்பு பிடிக்கும், ஒரு குழம்பு பிடிக்காது, இப்படி. அதுக்கு அவர் நல்ல உதாரணம் ஜென்ரலா, இன் ஜென்ரல், பொதுவாக பெண்களுக்கு, குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு அவர்களுடைய பிரதர் சிஸ்டரை விரும்புவார்கள். நான் சொல்லியே முடிக்கல. ஹஸ்பண்டோட பிரதர் சிஸ்டரை விரும்புவார்கள் இன் ஜென்ரல், பொதுவாக. அப்படி அவரு சொன்னார், நான் சொன்னது அது அவர் சொன்னது. எனக்கு அதை கேட்க கேட்க எப்படி ஒரு சன்னியாசிக்கு இதெல்லாம் தெரியும். அவர் சொல்றது ஏகவேசமா பார்த்தா உண்மையும் தெரிஞ்சதுனால நீங்களும் பேசுறீங்க. அப்போ இந்த பிரதர் சிஸ்டர், இவங்களுடைய பிரதர் சிஸ்டர் வந்தா அன்பின் மிகுதியால் வருகிறார். ஹஸ்பண்டோட பிரதர் சிஸ்டர் வந்தா குடிக்கிட்டு போறது. இது இன் ஜெனரலா நினைப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. எனக்கு குசி தாங்க முடியல. சாவி அது எது வரைக்கும் அப்படி இருக்கும்னு கேட்டேன். சாக வரைக்கும். ப்ராப்ளமே அங்கதான் இருக்கு. அவங்க அகத்தாய்வு பண்ணி இதுல எல்லாம் வரலைன்னா சாகர வரைக்கும் இருக்கும்னாரு. பார்த்தா ஏகதேசமா அப்படித்தான் அதையெல்லாம் நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது, இயற்கையா இருக்குது. இந்த மாதிரிதான் எதையோ ஒண்ணு விரும்புறோம். சாமி கூட சில சாமி விரும்பிட்டு சில சாமி வெறுப்பாங்க. சில பேர் ஈரோட்லயே ஒரு குரூப் சிவன் கோயிலுக்கு போறவங்க பெருமாள் கோயில் பக்கம் தலையே இருப்பாங்க, இருக்காங்க. அந்த மாதிரி சில சாதி வெறுப்பாங்க. இப்போல்லாம் கட்சி மதம், அதாவது என்னென்ன வெறுக்கிறது எல்லாம் வெறுப்பு 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 வெறுப்பு, அப்படியே அதுக்குள்ள விருப்பு வெறுப்பு என்ற வில்லங்கம். இப்போ அதுக்கு ஒரு சாஸ்திரத்தில் ஒரு வரி, உலகம் இன்பத்தையும் கொடுப்பதில்லை, துன்பத்தையும் கொடுப்பதில்லை, நீ உன்னுடைய மனதால் விருப்பு வெறுப்புகளினால் ஒரு உலகத்தை படைத்து நீ அதில் துன்புறுகிறாய். அதுக்கு பேர் மானச பிரபடம் என்று சமஸ்கிருதம் சொல்லுவாங்க. மனசுல கற்பனையோ ஒரு விருப்பு வெறுப்பு, இவையெல்லாம் பிடிச்சவங்க, இதெல்லாம் நல்லா இருக்கு, இதெல்லாம் நல்லா இருக்காது, பிடிச்சவங்க பிடிக்காது, நல்லா பிடிச்சவங்க. உனக்கு பிடிக்காதவர்களை, நீ வெறுப்பவர்களை விரும்புவதற்கு உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. நீ விரும்புவர்களை வெறுப்பதற்கு நிறைய பேர் இருக்காங்க. நாம வெறுத்துட்டா எல்லாரும் வெறுக்கிறாங்க. என்ன அதையெல்லாம் நம்ம விருப்பு வெறுப்பு நீங்கினால் மட்டும் சரியான விவேகம், பகுத்தறியும் ஆற்றல் வெளிப்படும் என்பது சாஸ்திரமாக்கு. இப்ப நாம அந்த விருப்பு வெறுப்பு நீங்க அதனால் ஏற்படுகின்ற கடும்பற்றும் பொறாமை, கோபம், எல்லாம் கர்வம், அனைத்து தீய குணங்களும் அழுக்குகளும் நீங்க வேண்டும். எப்ப பார்த்தாலும் மனம்
ஆடிக்கொண்டும் சஞ்சலப்பட்டு கொண்டு இருக்கின்ற மனதை அமைதிப்படுத்தி அதை சிந்திக்க செய்ய வேண்டும். அமைதி இருந்தா தான் சிந்தனையே பண்ண முடியும். இந்த வெறுப்பு இருந்தா சிந்திக்கிற சக்தியே போயிருங்க. ஆனா நம்ம அனுபவத்துல பார்த்தா அது 100க்கு 100 சரி. மனசு கலங்கி இருக்கிற போது விபரீத புத்தி வருங்கிறார். விபரீத புத்தினா தப்பெல்லாம் ரைட்டா தெரியும், ரைட் எல்லாம் தப்பா தெரியும். சில பேர் கோபம் வந்து பேசினா நல்லதெல்லாம் கெட்டதுன்னு பேசுவாங்க, கெட்டது எல்லாம் நல்லதுன்னு பேசுவாங்க. அர்ஜுனனுக்கு அப்படித்தான் மதி மயக்க ஏற்பட்டுச்சு. அவனுக்கு கடும் பற்று வந்து போர் வீரன் கொடி நிறுத்துங்கன்னு சொன்னவன் பார்த்துட்டு தன்னுடைய பாட்டனார் குருவை எல்லாம் கொள்ள வேண்டியது இருக்குதுன்னு பற்று வந்தது, சோகம் வந்தது, சோகம் வந்தது, மதி மயக்கம் வந்தது. அந்த மதி மயக்கத்துல அப்படியே தளர்ந்து போய் காண்டிபத்தை கீழே நழும்பு கலந்து ஏன் உள்ள அந்த உணர்வு பற்றி வந்த உடனே எல்லாம் வந்துருச்சு. அது வந்து அர்ஜுனன்கள் எல்லாம் நாமம், பகவான்கிறது அறிவு. அப்படித்தான் எல்லா வியாக்கியானம். இப்ப நாம என்ன பண்ணணும், இந்த விருப்பு விபரீத புத்தி உடனே பகவான் அப்ப தேரோட்டி பார்த்த சாரதி ஒண்ணு பேசி நிறுத்துன்னு கொண்டு கரெக்டா கொண்டு நிறுத்திட்டார். அவ்வளவுதான். இவன் சும்மா வளர்றான். நான் அந்த மாறம் வந்து சண்டை போட்டான், இதையெல்லாம் சண்டை போட்டு இவையிலெல்லாம் கொண்டு நான் வந்து ராஜ்யத்தை அடையிறதை விட நான் வந்து சாமியாரா போயிடலாம், பாவம் எனக்கு வரும். அப்புறம் நிறைய போர் வீரர்கள் இறப்பார்கள், அவருடைய பெண்கள் எல்லாம் விதவி ஆகிவிடுவார்கள், அவர்கள் கற்பை இழப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. கண்டபடி பேசலாம். எதுக்கு? இவருக்கு மனசுல அடுத்த விபரீத புத்தி. எங்காச்சும் போர் வீரன் போய் இப்படி நினைச்சிட்டு இருந்தா சண்டை செய்ய முடியுமா? கொண்டு விட்டா அப்படியா இப்படியா இவன் அங்க இடத்துக்கு போகணும், தலையில கை வச்சு உட்காரு. இதுதான் நம்ம லைஃப்லயும் நடக்குது. அதுதான் சொல்ல வரப்போ நம்மளால திறமையா வேலை பண்ண முடியல, என்ன உள்ள ஏதோ ஒண்ணு போய் நமக்கு பிளாக் ஆகி அடைச்சுக்குது வேலை செய்யறது. ஏன் அன்பு செலுத்த முடியறது இல்ல? வெறுப்பு வந்து முன்னாடி நிக்குது. எப்படி அன்பு? நல்லா புரிச்சுக்க. அலை பாய்ந்து கொண்டிருக்கின்ற மனதை அமைதிப்படுத்த ஒரே மார்க்கம் ஆன்மீகத்தில் தியானம். அருட்தந்தை அவதரித்த காரணத்தினால் நமக்கு உயிர் மேலேயே மனதை வைத்து செய்கின்ற ஆத்ம தியானம், குண்டலினி தியானம் நமக்கு கிடைக்கிறது. இப்ப நாம என்ன செய்யணும்? அலை பாய்ந்து கொண்டு இருக்கின்ற மனதை அமைதிப்படுத்த அவ்வப்பொழுது நேரம் கிடைக்கும் எல்லாம் தனிமையில் அமர்ந்து கொஞ்சம் வாயை மூடி தியானத்தை பழக வேண்டும். இப்ப இதுல கலந்துகிட்ட பயன் என்ன? விட்டு போய் இருந்தாலும் கூட நம்ம என்ன பண்ணணும்? அதுக்குத்தான் கேம்ப், அதுக்குத்தான் சத்சங்கம். இப்ப நம்ம அது அடுத்தபடியாக அவன் கிடைச்சிருக்கிறது அற்புதமாக நான் உங்களுக்கு சொன்ன குணமாற்றம். ஆன்மீக சாதனையில் முக்கிய பங்கு வருவது குணம் தெய்வீக குணமாக மாற வேண்டும். அதற்கு மிக அற்புதமான பயிற்சி இன்ட்ராஸ்பெக்ஷன், சுய ஆராய்ச்சி, தற்சோதனை. இது வந்து எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் ஒரு முறை அல்ல பல முறை. ரைட், நான் இப்ப பேசுறது சரியா, நடந்துகிட்டது சரியான்னு இயல்பா தற்சோதனை வரணும்ன்றாங்க சாமி. நம்மளை பத்தி நம்ம ஆய்வு செய்யறது இல்லை. சாஸ்திரத்தில் சொல்லுது தினசரி சுய ஆய்வு செய், உன்னை நீ உயர்த்தி கொள்ள வேண்டும். சுய ஆய்வு செஞ்ச பிறகுதான் நம்மளுக்கு தெரியும் நம்மிடத்துல எவ்வளவு தீய எண்ணங்களும் குணங்களும் இருக்கின்றன. இப்ப நம்ம இதுவரைக்கும் மற்றவங்கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். இன்ட்ராஸ்பெக்ஷன்ல நம்ம கிட்ட என்ன குணம் இருக்குதுன்னு பார்க்கிறோம். அப்ப நம்ம கிட்ட தர்மத்திற்கு முரணான எண்ணங்களும் தீய உணர்வுகளும் அதாவது குணங்களும் இருப்பது தெரிந்து
நல்ல பண்புகளை, நல்ல எண்ணங்களை, நல்ல உணர்வுகளை, நல்ல குணங்களை மாற்ற அதை கொண்டு வர்றதுக்கு அகத்தாய்வு பயிற்சி. இப்ப எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்தது ஒண்ணு, மன அழுக்குகள் நீங்க வேண்டும். எதற்கு? தியானம் வெற்றி பெற, அகத்தாய்வு வெற்றி பெற, குணநல பேரை அடைய ஒரே மார்க்கம் மனம் பரிசுத்த நிலை அடைய வேண்டும். தெய்வீக பரிசுத்தம் சொல்ற ஞானிகள் கிறிஸ்டல் கிளியர் அப்படி சொல்ல பரிசுத்தம். அதற்கு என்ன வழி? ஒரே வழி. அடிக்கடி பகவான் கீதையிலேயும் நம்முடைய அருட்தந்தை அவர்கள் அடிக்கடி உபயோகித்த வழி, நம்முடைய கடமைகளை, வாழ்க்கையை அற வாழ்க்கையாக கர்மயோக நெறிப்படி வாழ வேண்டும். ஆன்மீக சாதனையின் துவக்கம் கர்மயோகம். கர்மயோகம் ஒரு ஆன்மீக சாதனை. துவக்கம் முடியும் வரை இது இருக்க வேண்டும். அறநெறி கர்மயோகம். இப்போ நம்ம இப்ப இதெல்லாம் பண்ணின பிறகு அரை மணி நேரம் தியானம் வெற்றி பெற வேண்டும் என்றால் 23 மணி நேரம் நீங்கள் எவ்வாறு வாழ்கிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் ஆதிசங்கருடைய வாக்கியம். தியானம் வெற்றி பெறணும்னா என்னன்னா பகிரங்க சாதனைன்னு தியான யோகத்தில் 6வது சாப்டர்ல பகவான் சொல்வார். பகிரங்க சாதனைனா வெளியே செய்யக்கூடிய முதல் சாதனை அறநெறி வாழ்க்கை. அப்போ நம்ம இறை உணர்வு பெற என்ன வேண்டும்? அறநெறி வேண்டும். அடுத்த ரெண்டையும் தான் மெயினா நமக்கு போக்கஸ் பண்ணாங்க. இதெல்லாம் சாதனை, இறை உணர்வு, அறநெறி. அப்போ சாதனையின் துவக்கம் ஆன்மீக சாதனை நம்முடைய வாழ்க்கையை அற வாழ்க்கையாக, நம்முடைய கடமைகளை யோகமாக மாற்றும். இப்ப நம்ம அந்த சப்ஜெக்ட் பத்தி பேசலாம். அதுக்குள்ளே டைம் ஆயிடுது. நாளைக்கு கன்க்ளூட் பண்ண வேண்டியது வேண்டான்ட்டு இன்னைக்கு பண்ண. சரிங்களா? இப்போ நாம அடுத்த சப்ஜெக்ட் கர்மயோகம். நேற்று பேச்சு அன்பு, இறைவன் மேல் செலுத்தப்படுகின்ற அன்பு, மேலான அன்பு. அப்படியே இறைவனாகவே காட்சிய ஞானம் வந்துருச்சு நமக்கு. அனைத்தும் இறைவனுடைய தோற்றம் அனைவரிடத்திலும் வருகிறேன். ரிஷிகேஷ் சிவானந்த மகாராஜ் இங்க தெய்வீக வாழ்க்கை சங்கத்தினுடைய ஸ்தாபகர் 3 வரியில் ஒரு விளக்கம் பண்ணார். எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு இடத்துல படிச்ச அனைத்து நானே அனைத்துமாகவும் இருக்கிறேன் என்று தெரிந்து கொள்வது ஞான யோகம். புரிஞ்சுதுங்களா? இப்ப நம்ம இந்த 2 நாளா பேசிட்டு இருக்கோம். நானே அனைத்துமாகவும் இருக்கிறேன் என்று புரிந்து கொள்வது ஞான யோகம். நானே அனைத்துமாகவும் இருக்கிறேன் என்று புரிந்து கொண்டு அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துவது பக்தி யோகம். நானே அனைத்துமாகவும் இருக்கிறேன் என்று புரிந்து கொண்டு அனைத்து உயிர்களுக்கும் சேவை செய்வது கர்மயோகம். 3 வரி. தி எசன்ஸ் ஆஃப் இது 3 வரி நடத்திட்டார். அப்ப நாம இப்போ கர்மயோகம் என்ற தலைப்பில் நம்ம இப்போ கொஞ்ச நேரம் அந்த பொருள் குறித்து அருட்தந்தை அவர்களும் சாஸ்திரங்களும் மற்ற மகான்களும் வலியுறுத்தி சொன்ன கருத்துக்களை, சில முக்கிய கருத்துக்களை கர்மயோகம் நல்ல விஸ்தீரமான சொல்றோம். இப்போ நாமெல்லாம் கர்மா என்றால் செயல், கர்மம் என்றால் செயல், தூய தமிழ்ல செயல் அர்த்தம். யோகம் என்றால் சாதனை, கடமை. கர்மா என்றால் கடமை, யோகம் என்றால் சாதனை, செயல் எல்லாம் ஒன்றுதான். நம்முடைய அன்றாட கடமைகளையே யோகமாக மாற்றுவது எப்படி? இதுதான் சப்ஜெக்ட்.
பாத்திரம் கழுவுறதையும் சமைக்கிறதையும் வேலை செய்யறதையும் எப்படி யோகமாக மாற்றுவது, இதுதான் இன்னைக்கு வைட்டல் ரோல். செயலை மாற்ற வேண்டியதில்லை. கர்ம யோகத்திற்கு தனி நேரம் ஒதுக்க வேண்டியதில்லை. தியானம்னா தனி நேரம் ஒதுக்கணும். கர்மயோகம் காலையிலிருந்து மாலை வரை நாம் செய்கின்ற செயல்கள் அனைத்தையும் யோகமாக மாற்றுவது, சாதனையாக மாற்றுவது, மனம் தூய்மையாக மாற்றுவது, புண்ணியம் சேர்த்துவது, இன்பம் அடைவது, தியானத்திற்கு தகுதி அடைவது, தியானம் வெற்றி பெறுவது, ஞானத்திற்கு தகுதி அடைவது, அத்தனை சிறப்புகளும் கர்மயோகம். வெறுப்பு வெறுப்பு நீங்க, மனம் தூய்மையடைய, புண்ணியம் சேர, இன்பமாக வாழ, தியானம் வெற்றி பெற, ஞானத்திற்கு தகுதியடைய ஒரே மார்க்கம் அறநெறி கர்ம. இவ்வளவு சிறப்புகள் வாழ்ந்த கர்மயோகத்தை ஒரு மனிதன் தெரியாவிட்டால் ஒரு பயனும் இல்லை. இல்லறத்தில் இருப்பவர்கள் கர்மயோக வாழ்க்கை நெறியை தெரிந்தே தீர வேண்டும். ஏன்னா நம்ம கடமைகளை செய்யாமல் விட்டால் பாவம். இல்லறத்தில் இருப்பவர்கள் தனக்கென்று வந்திருக்கின்ற கடமைகளை செய்யாமல் விட்டால் பாவம். பாவம் எதை கொடுக்கும்? துன்பத்தை கொடுக்கும். புண்ணியம் இன்பத்தை கொடுக்கும். அது முதல்ல பேசிக் நாலேஜ். அது செகண்ட் சாப்டர் சொல்றவங்களுக்கு. இப்ப நாம நினைச்சிட்டு இருக்கிற நாம தான் விரும்பி சில கடமைகளை செய்கிறோம்னு. அதற்கு ஒரு விவேகானந்த பெருமான் சொல்றார், நீ விரும்பினாலும் நீ விரும்பி சில கடமைகளை செய்யவும் முடியாது, விரும்பாமல் சில கடமைகளை விடவும் முடியாது. நல்ல கருத்து. உலகமே ஒரு இயக்கத்தில் இருக்கிறது. ஒரு இயக்கம், ஒரு வேள்வி நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த பராசக்தி இயக்கிக் கொண்டே இருக்கிறாள் அனைத்தையும். நம்முடைய செல்கள் ஒவ்வொன்றும் அதற்கு கொடுத்த பணியை தவறாமல் செய்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு உயிரும் அதற்கு கொடுத்த பணியை செய்து கொண்டிருக்கிறார். இது யாரும் வேள்வியில நாமளும் ஒரு அங்கம். இந்த வேள்வியின் நியதி என்னவென்றால், நாம் இந்த உலகத்திலிருந்து, லட்சுமியா கூட சொன்னாங்க, இந்த உலகத்திலிருந்து எல்லாத்தையும் தேவையான அளவு பெற்று வாழ்கிறோம். காற்றை, வெப்பத்தை, நீரை, எல்லாத்தையும், அறிவை, உணவை, மற்றவங்களுடைய சமுதாயமே உழைத்து இறைவன் நமக்கு ஒரு நல்ல உடலையும் அதற்கு வசதியும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் பல மக்களின் மூலமாக. அதுவும் இறைவன் தான். அப்ப நாமெல்லாம் வேள்வியை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூடாது. இங்கிருந்து நீ பெற்ற அறிவை, நீ பெற்ற எல்லா வசதிகளையும் நீ என்ஜாய் பண்ணிக்கிட்டு அந்த வேள்வியின் நியதியை புரிந்து கொண்டு நீ மற்றவர்களுக்கு உனக்கு தகுந்த ஏதாவது வகையில் திருப்பி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் வேள்வியின் நியதி. அப்படியே அவரெல்லாம் சொல்றார், பிறக்கின்றது இறக்கின்றன, வளர்வது வாழுகின்றன, தோன்றுவது மறைகின்றன, பிறப்பது இறப்பது பிறப்பதற்கு காரணமாகிறது, வாழுவது மலர்வதற்கு காரணமாக இருக்கின்றது, மறைந்தது தோன்றுவதற்கு காரணமாக இருக்கிறது. இது உலக வேள்வி நடந்து கொண்டே இருக்கிறது. நீ வேடிக்கை பார்க்காதே, அந்த வேள்வியில் பங்கு கொள். எதிர்நீச்சல் போடாதே, உனக்கு அடி கிடைக்கும். வேள்வியின் நியதியை புரிந்து கொள்ளாமல் நீ எதிர்நீச்சல் போட்டால் என்ன கிடைக்குது? அடி கிடைக்குது. ஆக கர்மயோக நியதியை புரிந்து கொண்டால், காரண காரிய விதியை புரிந்து கொண்டால், தெய்வ நீதி வழி வாழ்தல்
செயல் விளைவு உணர் கல்வி, சிந்தனையோர் வழி வாழ்ந்தல் எல்லாம் இதே கருத்து. அறிஞர்கள் அதுக்கு ஒரு குரல், எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. இந்த உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டு. உலகத்தில் உள்ள அறிஞர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்களோ அதன்படி வாழ்வதுதான் அறிவுள்ளவருடைய செயல். சிந்தனையோர் வழி வாழ்தல், இது எல்லாம் சுவாமிஜி வகுத்தது எல்லாம் அந்த லைஃப் எஜுகேஷன். காரண காரிய விதியை, செயல் விளைவு தத்துவத்தை மறக்கவே கூடாது. இதுதான் இரண்டாவது நம்ம தெரிஞ்சுக்கிறது. மிக மிக முக்கியம் செயல் விளைவு கல்வி. அதை சொல்லிடுறேன், அப்புறம் உங்களுக்கு அந்த கடமை யோகம் வரலாம். செயலுக்கு தக்க விளைவு என்னும் இறை நீதியை எப்படி நம்ம தெரிஞ்சுக்க? இன்று நம்முடைய வாழ்க்கை விதிப்படி நடக்கிறது என்றால் அந்த விதியை உருவாக்கியது நாம் தான். அர்ஜுனா, நீ இருக்கும் நிலைக்கு நீயே பொறுப்பு. என்ன அருமையான வார்த்தை. நீ இன்று இருக்கும் நிலைக்கு நீயே பொறுப்பு. வேற நம்மளை பார்த்து சொல்றோம். உனக்கு இந்த துன்பத்திலிருந்து நீங்குவதற்கு நான் வழிகள் மட்டுமே சொல்ல முடியும். நீதான் முயற்சி செய்து, விடாமுயற்சி செய்து, தொடர்ந்து விடாமுயற்சி செய்து இந்த துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும். ஃபர்ஸ்ட் பர்சன். நீ என்னதான் முயற்சி செய்தாலும் என்னுடைய அனுகிரகம் வேண்டும். அப்படின்னா இறைவனை வேண்டி முயற்சி செய்ய வேண்டும். இறைவனுடைய அனுகிரகத்தை வேண்டி, இறைவனுடைய பராசக்தியின் துணை கொண்டு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இறை ஆற்றலோடு நாம் சரணைந்து முயற்சி செய்ய வேண்டும். இது இரண்டாவது பகுதி. மூணாவது பகுதி என்ன? என்னுடைய அனுகிரகம் வேண்டும். இரண்டாவது. மூன்றாவது சாப்டர்ல என்னுடைய அனுகிரகம் மட்டும் உன்னை உயர்த்தி விடாது. என்னுடைய அனுகிரகமும் வேண்டும், உன்னுடைய முயற்சியும் வேண்டும். சில பேர் சாலம் பார்த்துட்டே இருப்பாங்க, ஒரு வேலை செய்ய கோயிலா போய் அர்ச்சனை பண்ணிட்டே இருப்பாங்க, வேலை செய்ய மாட்டாங்க. நம்மளே நிறைய நாம் பார்க்கல. இறைவனுடைய அனுகிரகம் வேண்டும், முயற்சி வேண்டும். அதுக்குதான் யஜ்யம். எப்பவும் காலையில இறைவனுடைய அனுகிரகத்தை வேண்டி இறைவனை பிரேயர் பண்ணிட்டு சங்கல்பம் பண்றது எல்லாம் அந்த 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 இறை ஆற்றலை மதித்து போற்றி வணங்கி இறை நீதிப்படி அதற்கு கீழ்ப்படித்து வாழ்வது இறை வழிபாடு என்று அடுத்தது அவர் சொல்வார். சரி, இப்ப நாம எதுக்கு இந்த செயல் விளைவு தத்துவம், காரண காரிய விதி என்பது கர்மயோகத்துல மறக்காது. இப்ப நம்ம கர்மயோகம் என்றால் செயலை மாற்ற வேண்டியதில்லை. செயல் செய்யும் பொழுது நம்முடைய ஆட்டிடியூட் சேஞ்ச், மனோபாவத்தை மாற்றி செய்வது. ஆக்ஷன் இஸ் சேம், ஆட்டிடியூட் சேஞ்ச் என்று சொல்வாங்க. அதே செயல் மனோபாவத்தை மாற்றி செய்வது. செயலை மாற்றுவதல்ல கர்மயோகம். நல்லா புரிஞ்சு. உனக்கு வந்திருக்கின்ற அனைத்து கடமைகளையும் நீ செய்ய வேண்டும். ஆட்டிடியூட் சேஞ்ச் பண்ணும். கடமைகளை செய்யாமல் விடுவது பாவம். ஆட்டிடியூட மாற்றி செஞ்சா புண்ணியம். இன்பம் வேண்டுமென்றால் புண்ணியம் வேண்டும். புண்ணியம் வேண்டுமென்றால் இந்த கடமைகளை யோகமாக மாற்ற வேண்டும். தர்மப்படி வாழ வேண்டும். இதுதான் எசன்ஸ். இப்ப நமக்கு கடமைகள் வந்தாகிவிட்டது. அது விரும்பி வந்தாலும் விதிவசத்தால் வந்திருந்தாலும் இப்ப அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த வேலைக்கு போயிட்டு எல்லாம் பண்ணிட்டோம். அதனும் இப்ப என்ன பண்ணணும்? எப்படி உனக்கு கடமைகள் வந்திருந்தாலும் அந்த கடமைகள் ஒவ்வொன்றையும் வெற்றிகரமாக மாற்ற வேண்டும். கர்ம யோகத்துக்கு தோல்வி கிடையாது.
கர்மத்திற்கு தோல்வியுண்டு, கர்ம யோகத்திற்கு தோல்வி இல்லை. அப்ப நாமெல்லாம் கடமைகளை, நாம் எல்லாருக்கும் ஒவ்வொரு கடமை இருக்கு, பொறுப்பு இருக்கு. அந்த கடமைகளிலும் வெற்றி பெற வேண்டும், புண்ணியம் வேண்டும். எப்படி என்றால், அந்த கடமைகளில் வெற்றி பெற தைத்திரிய உபனிஷத்தில், நான் கர்மயோகம் எடுத்த இது சொல்லாத ஒரு உபனிஷத்தில் இந்த சீடன் கேட்கிறான், குருவை, நான் இல்லறத்துக்கு சென்று இல்லற வாழ்விலும் வெற்றி பெற்று நான் பின்பு கிரகாஸ்திரத்தை விட்டு நான் ஞானத்திற்கு வர வேண்டும் என்று. அப்ப சொன்ன பதில் அதுல நிறைய இருக்கு, அதை சொன்னா அதுக்கே கிளாஸ் ஆகு. இப்படி விளக்கமா சொல்ற, நமக்கு கடமை வந்தாச்சு, சமையல் செய்யற கடமை வந்தாச்சு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்துச்சு இல்லைங்களா? சமையல் செய்யற கடமை வந்தாச்சு, ஏதோ ஒரு வேலை வந்தாச்சு. அந்த கடமையை யோகமாக எப்படி மாற்றுவது? சமையலை யோகமாக மாற்றுவது. அந்த கடமைகளை விருப்பத்தோடு செய்து பழக வேண்டும், உற்சாகத்தோடு செய்து பழக வேண்டும். ஷாமிங் பர்சனாலிட்டிங்கிறாங்கள, எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டு கூட ஸ்மார்ட்டா இருக்கும். எல்லாரும் அவங்களத்தான் விரும்புவாங்க. நான் சொல்ற லட்சணத்தை எல்லாரும் விரும்புவாங்க. என்ன பண்ணணும்? விருப்பத்தோடு உற்சாகத்தோடு. மூணாவது ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சு பாருங்க, இன்முகத்தோடு. சர்வீஸ் வித் ஸ்மைல். எல்லாரும் அந்த சிரிச்ச முகமா கொண்டாந்து பரிமாறத்தான் விரும்புவாங்க. சமையல் உதாரணம் சொல்ல, இன்முகத்தோடு அன்போடு. இதை பாருங்க, பிராக்டிகலா லைஃப்ல எப்படி அட்டாச் பண்ணி, இது ஒரு மகான் விளக்குற விளக்கு, எவ்வளவு கற்பனை இல்லை, அவர் அருமையா விளக்குறாரு. என்ன பண்ணணும்? ஆஹா, விருப்பம். சமையல் வாழ்றது என்ன? ஆஹா, சிரிக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு அது முடிக்கும், இந்த குழந்தைக்கு இது முடிக்கும், அவருக்கு அது முடிக்கும், என்னுடைய மாமனாருக்கு அது முடிக்கும், மாமியாருக்கு வேண்டாம், வேற அவருக்கு அது முடிக்கும். அப்படின்னு விருப்பத்தோடு உற்சாகத்தோடு அந்த சமையலை செய்து இன்முகத்தோடு அன்போடு பரிமாறினால் அந்த சமையல் என்கின்ற கடமை யோகமாகப்படுகிறது, புண்ணியம் சேருகிறது, மனம் தூய்மை அடைகிறது, தியானம் வெற்றி பெறுகிறது, இன்பத்திற்கு காரணமாக இருக்கிறது. கடமை ஒன்றுதான். அதே சமையல் அறைக்கு சென்றவுடன் கொஞ்சம் முகத்தை கடுகடுன்னு வச்சுக்கிட்டு வெறுப்போட, இந்த வீட்டுக்கு வந்ததிலிருந்து 20 வருஷமா அவிச்சு கொட்ட தின்னுட்டு எவனுக்காச்சும் நன்றி இருக்குதா செஞ்சு வந்து அப்படி பரிமாறுற போது அப்படி தப்புன்னு வச்சாலே தெரியும், எங்களுக்கு தெரியாதல்ல. அவன் தப்புன்னு ஒண்ணு வச்சு பேசாத இருந்தாலும் கஷ்டம், உடனே கைய தட்டுற பேசிட்டா அப்படியாக அதே சமையலை இப்படி பரிமாறினால் அந்த சமையல் செய்கின்ற கடமை பாவத்தை கொண்டு வருகிறது, அழுக்கு சேருகிறது, துன்பத்திற்கு காரணமாக இருக்கிறது. செய்யும் கடமையே பாவத்திற்கும் புண்ணியத்திற்கும் காரணம், கடமை அல்ல, ஆட்டிடியூட். ஆஹா, என்னிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஆசிரியர், என் ஆசிரியர் பற்றி சொல்றார் ஞானிகள். ஆஹா, இந்த குழந்தைகள் எல்லாம் என்னுடைய குழந்தைகள் போல் பாவித்து அவர்களுக்கு நல்ல ஒழுக்கத்தை, நல்ல கல்வியை, நல்ல அன்பை சொல்லிக் கொடுப்பேன். எந்த ஆட்டிடியூட் வகுப்புல நடந்தது, அன்போடு அந்த குழந்தைகளை பார்த்து அன்போடு, இன்முகத்தோடு, உற்சாகத்தோடு, விருப்பத்தோடு, இந்த மனநிலையில் அந்த குழந்தைகளுக்கு கல்வியை கொடுத்தால் அந்த கல்வி ஆசிரியர் பணி புனிதமானது. அதன் விருப்பு வெறுப்பு நீங்கி புண்ணியம் சேர்ந்து ஞானத்திற்கு அவனை தகுதியாக்கிறது. செய்யும் பணி ஒன்றுதான். அதே ஆசிரியர் வகுப்புல போற போதே
போய் அங்க என்ன சண்டை கட்டிட்டு இருப்பாரு தெரியாது. பெத்து விட்டுறானுங்க, எவன் மாரடிக்கிறது எனக்கு சம்பளம் கொடுக்குறான் போட்டு அதே ஆசிரியப் பணி பாவத்தை சேர்க்கிறது, அழுக்கை சேர்க்கிறது, துன்பத்திற்கு காரணமாக இருக்கிறது. அப்ப நாமெல்லாம் கடமையை ஆட்டிடியூட் சேஞ்ச் நிறைய இருக்கப்பட்டு கர்மயோகத்தை முடிக்கும். ஆட்டிடியூட் சேஞ்ச், மனோபாவத்தை மாற்றி செய்யும். எல்லா ஏர்போர்ட்லயும் நிறைய வச்சிருப்பாங்க சர்வீஸ் வித் ஸ்மைல். நாம் சிரிக்கல என்னோட சிரிச்ச மாதிரி பொம்மையில நல்லா தெரியுமா? காரணம் நமக்கு இன்முகத்தோட வேலை செய்யறதுங்கிறது ஒரு ஆர்ட், கலை. எப்ப வந்தாலும் வேலை இருந்தா மூன்று இருக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. இதையெல்லாம் நான் சமையல மட்டும் சொன்னேன், பாக்கி எல்லா பணியும். இப்ப நாம எல்லாம் கர்ம யோகம் என்றால் வெற்றி. இப்ப அந்த சப்ஜெக்ட் வரலாம். எப்படியெல்லாம் நம்முடைய கடமைகளை ஆற்றுவோம். மனோபாவத்தை சொல்லிட்டேன். எப்ப பார்த்தாலும் நாம் ஏதாவது ஒரு செயலை செய்தால் மற்றவர்களிடமிருந்து ஒரு நன்றியை அல்லது உரிமையை எதிர்பார்க்கிறோம். ஒரு பேனா கொடுத்தா கூட என்ன எதிர்பார்க்கிறோம்? சொல்லல நன்றி கேட்டவங்க. நான் ஒரு தடத்தை இப்படி இந்த பக்கம் போவேன்னு சொல்லிட்டா கூட நம்ம எதிர்பார்க்கிறோம் நன்றி செய்வோம். பெரிய கஷ்டப்பட்டு ஒரு அப்புறம் இல்லாட்டி உரிமை. நான் நேற்று அதை செஞ்சேன்ல, அது ஒரு ஞானி சொல்லாரு, பெற்ற குழந்தைகிட்ட கூட உரிமை எதிர்பார்க்கிறோம். அப்படி எல்லாம் வளர்த்து இதுக்கா வளர்த்துனேன், இப்படி எல்லாம் பண்றானே, அதான் தப்பு. இறைவனுடைய குழந்தை நம்ம வளர்த்தனும், நம்ம கடமை செஞ்சோம், அவன் திருப்பி செய்வது அவனுடைய கடமை. நல்லா புரிஞ்சுட்டு நம்முடைய உரிமை அல்ல. அந்த உரிமையை இறைவனிடத்தில் சமர்ப்பணம் செய்தோம். இறைவா, நீ கொடுத்த இந்த செல்வங்களை நான் நன்ற முறையிலே பாதுகாத்து வளர்த்திருக்கிறேன். சாட்டிஸ்பேக்ஷன். நல்லா புரிஞ்சு. இப்போ நாம உரிமையை இது அது வேற தொழிற்சங்கம் இதுல ஆன்மீகத்தில் பேச முடியாது. ரைட், தொழிற்சங்கத்தை கடமை செய்யாதே உரிமை கேட்போம், அது வேற. அது உரிமைதான் முக்கியம். நம்ம நாட்டுல கடமை பொறுப்பு இல்லை, உரிமை வேண்டும். ரெண்டாவது மிக முக்கியம், எதை செஞ்சாலும் நமக்கு ஒரு கர்வம். நான் தான் பணம் சம்பாதிக்கிறேன், நான் தான் இதை பண்ணிருக்கேன், நான் தான் இந்த வீட்டை கட்டினேன், நான் தான் அதை பண்ணினேன், நான் தான் இதை பண்ணினேன்னு கூடவே ஈகோ. அந்த ஈகோ போறதுக்கு ஞானிகள் நல்ல வழியை சொல்லிக்கிறாங்க. என்ன வழி தெரியுங்களா? கர்வம் நான் செய்யறேன்னு அதிகமா நினைக்கிறதால வருது. நீ கர்த்தத்துவ பாவனை, கர்த்தாவை மாத்திருப்பாங்க. கர்த்தானா நாம. இறைவா, நீ இட்ட பணியை, இது ஒரு சாமி தச்சான சாமி சொன்னார், நீ இட்ட பணியை என்னால் இயன்றளவு திருப்தியாக செய்து விட்டேன் இறைவா. ஒவ்வொரு நாளும் அவர் அப்படி பண்ணினேன்னு சொன்னார். இறைவா, நீ இட்ட பணி. அப்போ இந்த கருவி, நீ இட்ட பணியை இக்கருவி மூலம் என்னால் இயன்றவரை திருப்தியாக செய்துவிட்டேன் இறைவா, இதை உன்னிடம் சமர்ப்பிக்கிறேன். டெய்லி ஈஸ்வரா அர்ப்பணம், கிருஷ்ணா அர்ப்பணம். நீங்க என்ன பேர் பண்ண, இயேசு அர்ப்பணம், எது வேணாலும் போட்டுங்க. இறைவனிடம் என்ன சமர்ப்பிக்கிறேன். இறைவா, நீ இட்ட பணியை நான் என்றவரை திருப்தியா இதை உன்னிடம் சமர்ப்பித்து அர்ப்பண புத்தி. அது சமஸ்கிருதத்தில் இறைவா, எனக்கு நன்றாக உறக்கத்தை. ஒவ்வொரு நாள் அப்படி பண்ணுவாங்க. நீ இட்ட பணியை செய்துவிட்டு இதை எல்லாம் மனசால ஆட்டிடியூட் தான். பணி எல்லாம் பண்ணாலும் மூட்டையை கட்டி எதுவும் உள்ள வைக்க முடியாது. இல்ல, ஆட்டிடியூட். இறைவா, எனக்கு நன்றாக உறக்க. இறைவா, உனக்கு இந்த கருவி மூலம்
ஏதாவது பணி நிறைவேற வேண்டும் என்று நீ விரும்பினால் காலையில் எழுப்ப வேண்டும். அப்போ டோட்டல் சரண்டர், டோட்டல் சரண்டர். இது பேரு பிரசாத புத்தி. இன்னொன்று இது அர்ப்பண புத்தி. இன்னொன்னு நான் சொல்ல போறது பிரசாத புத்தி. நமக்கு பலன் வருது, நல்லதோ கெட்டதோ லாபமோ நஷ்டமோ, ஒரு பேசிட்ட செயல், அது திருப்பி அவங்க பேசுறது பலன். அப்ப நம்ம அதுக்கு எப்படி பண்றது? நல்லது வந்தாலும் லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் இன்பம் கொடுத்தாலும் துன்பம் கொடுத்தாலும் மானம் வந்தாலும் அவமானம் வந்தாலும் ஈஸ்வர பிரசாதமாக ஏற்றுக்கொள்ள பிரசாத புத்தி. முதல்ல சொன்னது அர்ப்பண புத்தி. ஏன்னா இறைவனிடமிருந்தே அந்த பலன் வருது. இறைவனுக்கு தெரியும் இன்று நமக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று, நமக்கு எதுக்கு நாம் அருகதையுடையவர்களாக, எதற்கு நாம் யோகியதையுடையவர்களாக இன்று இருக்கிறோமோ, நம்முடைய விளைப்பதிவு இருக்கிறதோ, அதற்கேற்ற பலனை நீயே தருகிறாய். பிரசாதம்னு எதுக்குன்னா, பிரசாதம்னா கண்ணு நொட்டி எடுத்து வாங்கிக்குவோம். பிரசாதத்தை போய் பார்த்துட்டு இருக்க மாட்டோம். அப்ப அதுக்கு பிரசாதம். இது 2. உறுதி எதிர்பார்க்க மாட்டேன். 3வது இது அர்ப்பணம். 4வது நன்றி உணர்வு, தேங்க்ஸ் கிவிங் டு காட். அதுதான் எல்லாரும் சாப்பிடறதுக்கு முன்னாண்ட, சாப்பிடறதுக்கு முன்னாண்ட இறைவன் கொடுத்ததை இறைவனுக்கு படைச்சு சாப்பிடுற மாதிரிதான் எல்லாம். பாத்தீங்கன்னா சாமியே முதல்ல உட்கார்ந்து நாங்கெல்லாம் அந்த காலத்துல சாப்பிடும் போது உணவு பாடல பாடி, இந்த இனிய உணவை நமக்கு அளித்தோர் எல்லா வகையிலும் ஏற்றமாய் எல்லாம் வல்ல இறைவனை போற்றுவோம், அந்த பாட்டு எல்லாம் மறந்து வச்சுக்கோம். சுவாமி எல்லாத்தையும் பாட சொல்லி சாப்பிடுவோம். கையில சாப்பாட்டு வச்சுக்கிட்டு நம்மளுக்கு தான் கஷ்டமா இருக்கு. நம்ம அப்படியெல்லாம் வச்சுக்கிட்டு பழக்கம் இல்லை. அவர் நீங்களும் பாடுங்க, எப்படா முடியும். காரணம் என்னன்னா, அவங்க எல்லாம் அந்த நிறைய ஞானிகள் அந்த ஆகாரத்தையே இறைவனா பாவிச்சுட்டு சாப்பிட, எல்லாம் தீர்த்தம் எல்லாம் போட்டு கண்ணுல ஊத்திக்கிட்டு அந்த இறைவன் பிரசாதமாகவே சாப்பாடு எடுத்துருவாங்க. அதெல்லாம் ஒரு பாவனை. எல்லாமே நான் சொல்றதெல்லாம் பாவனை தான். அப்போ நன்றி உணர்வு, அது எல்லாத்தையும் கூப்பிட்டு தோபியே நீவா உனக்கு நன்றி, நீ விவசாய நீவா சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் பொதுவாக இறைவனுக்கு நன்றி. அடுத்தது கர்மயோகத்தில் மிக முக்கியமான பாயிண்ட் சம மனநிலை. லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் மனதை துன்பத்தில் துவளாமல் இன்பத்தில் துள்ளி குதிக்காமல் பேலன்ஸ்டு மைண்ட். அந்த ஞானிகள் வைகுண்ட பதவிங்கிறாங்க. அந்த மாதிரி வந்துட்டா அவனுக்கு வைகுண்ட பதவி கிடைச்சிருச்சா அப்படின்னா பேலன்ஸ்டா இருக்கும். மேலெழுந்த மாதிரியா விவகாரம் கூட மனசு அப்படி அமைதியா இருக்கும். இதையெல்லாம் நாம தெரிஞ்சுக்கிட்டு தர்மப்படி வாழ்வது என்பது சாமானிய தர்மம், விசேஷ தர்மம் என்று 2 உண்டு. சாமானிய தர்மம் என்பது உனக்கு எது பிடிக்குமோ, நீ எதை விரும்புவாயோ அது உனக்கு தர்மம். என்னிடத்திலே அன்போடு பேசுவது நான் விருப்பம், என்னை திட்டுனா பிடிக்காது. அன்போடு பேசுவது உனக்கு தர்மம், திட்டுனா உனக்கு அதர்மம். தர்மம் புண்ணியம் இன்பம், அதர்மம் பாவம் துன்பம். அது போட்டுக்கொண்டு என்னிடத்திலே பொய் பேசுன்னு எனக்கு பிடிக்காது, உண்மையே பேச வேண்டும். உண்மை பேசுவது உனக்கு தர்மம். பொய் என்னிடத்துல இருக்கிற பொருளை திருடுனா பிடிக்காது, எங்க வீட்டை பத்தி பேசினா பிடிக்காது, எங்க வீட்டு ஜனத்தை பார்த்தா பிடிக்காதுன்னா அதேதான் உனக்கு தர்மம். பிறருக்கு சொந்தமான பொருள்களையோ மனிதர்களையோ நீ மனதால் கூட விரும்பக்கூடாது, இது உனக்கு தர்மம். இது நீ சொல்லிட்டே போலாம். இது விசேஷ தர்மம் என்பது தான், குடும்பம், உறவு, ஊர், உலகு என்ற 5 வகை கடமைகள். அடுத்த பியூட்டிஃபுல்லா சொல்றது. இது சாஸ்திர ரிசி ஐக்கியம், போத ஐக்கியம், அந்த அதாவது அதையே அப்படியே நமக்கு எல்லாம் லட்டு மாற பிரிச்சு சொல்லிட்டாங்க. ஒன்றிலொன்று கெடாமல் எல்லா தர்மத்தையும் செய்யணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நான் டைம் ஆச்சு. ஏன் தாய் தந்தி இருக்கணும், ஏன் பிரதர் சிஸ்டர்ஸ் நம்மள இருக்கணும்னா, நம்மள பிரதர் சிஸ்டர் பிறந்திருந்தா அவங்களுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகளை செய்யணும். ஊர்ல பிறந்த ஊருக்கு சில கடமைகளை செய்யணும். தேசத்தின் வசதி தேசத்திற்காக சில கடமைகளை செய்யணும்.
இப்படி நிறைய இருக்கு கர்மயோகத்துல. இன்னொரு தடவை இப்படி நாம் தர்மப்படி வாழ்ந்தால், யார் தர்மத்தை காப்பாற்றுகிறார்களோ தர்மம் அவர்களை காக்கும் வேதவாக்கியம். யார் அதர்மத்தை அனுஷ்டிக்கிறார்களோ அந்த அதர்மமே அவர்களை அழித்துவிடும். தர்மம் உலக மக்கள் சேமமாக வாழ்வதற்கு, தானும் நல்ல முறையில் வாழ்ந்து சமுதாயம் நல்ல முறையில் இருப்பதற்கு தர்மம். தர்மப்படி வாழ்ந்தால் மழை சீராக பொழியும், இயற்கை எண்ணெய் நமக்கு பாதுகாப்பாக இருப்பால். தர்மம் தான் நல்லார் ஒருவர் உளரே அவர் பொருட்டு அதேதான். அதனால நாம ஒருத்தர் ஊருக்கு